ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஒரு விவோ மொபைல் எப்படி ரீசெட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் செட்டிங் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் பேஜில் இந்த சர்ச் பாரில் கிளிக் பண்ணி ரீசெட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் ரீசெட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்லேயும் ரீசெட் ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் ரீசெட் ஆப்ஷன் கீழேயா ரீசெட் வைஃபை மொபைல் ப்ளூடூத், ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்சஸ், ரீசெட் ஆல் செட்டிங்ஸ், எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு 4 ஆப்ஷன் காணலாம். இதில் எரேஸ் ஆல் டேட்டா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. எரேஸ் ஆல் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட் இந்த பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம மொபைல் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணும்போது நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் அண்டு ஆப் டேட்டா அண்டு செட்டிங்ஸ், டவுன்லோட் ஆப்ஸு, மியூசிக்கு, ஃபோட்டோஸ், அதர் யூசர் டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ண முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்க டேட்டாஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பேக்கப் எடுத்து வேறு மொபைல்லையோ லேப்டாப்லேயோ சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே கண்ட எரேஸ் ஆல் டேட்டா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணும்போது உங்கள் டிஸ்பிளே பின் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே காண்ற எரேஸ் ஆல் டேட்டா ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம மொபைல் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒரு விவோ மொபைல் எப்படி ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.